Hi friends, நான் உங்க CR நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த டேட்டு வந்துருச்சு. அது என்னென்ன சார் டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, Jan 25 CA பசங்க Jan 25ல் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஃபவுண்டேஷன் இன்டர். அவங்களுக்கான ரிசல்ட் டேட்டு வந்துருச்சு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா March 4 வர டியூஸ்டே. இன்றைக்கி என்னது February 28. தட் மீன்ஸ் March 1, 2, 3 3 நாள் கழிச்சு 4ஆம் நாள் வருது. ஸோ டியூஸ்டே ஓகேவா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவா, சாட்டர்டே, சண்டே, மண்டே நீங்கள் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் வச்சுருக்க போகிறாங்க இப்போ ICI. பட் என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோ தரம் பதட்டப்படுறதுக்கு அவசியமே இல்லை ஓகேவா. நல்லா வந்து மூச்செல்லாம் இழுத்து விட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் சூப்பராக படிச்சிருக்கீங்க, ரொம்ப ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்கீங்க, உங்களோட சோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஓகேவா. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும் ஓகே. ஓகே சார், இப்போ இந்த வீடியோ எதுக்கு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்லேயே சொல்லிட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோட்டோலேயே பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு March 4 தான் ரிசல்ட் டேட்னு. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஏதாச்சும் மோட்டிவேஷன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே இல்லை ஓகே. மோட்டிவேஷன்லாம் என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரியா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், எனக்கு பெருசாக மோட்டிவேஷனாக உடன்பாடு இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி கொஞ்சம் நாள் இருக்கும், டப்புன்னு அணைஞ்சு போயிடும். ஸோ இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்லை. இது என்ன வீடியோனா, நம்ம சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக பேச போகிறோம் ஓகேவா. சில விஷயங்களை ப்ராக்டிக்கலாக பேச போகிறோம். இதை பார்த்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாமல் இருந்தேன்னா சரிதான் ஓகே. சரி வாங்க, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பயுமே ஓகேவா, எப்பவுமே என்னோட மோட்டோ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபைனல் படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இன்டர் படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நான் ஒரு மோட்டோ வச்சுருப்பேன். என்ன மோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட் ஓகேவா. அதாவது ஆப்டிமிசமும் பெசிமிசமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சார் இப்போ ரிசல்ட் டேட்டில் எது பேசி குழப்பறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைனா, நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு 5 to 6 minutes வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா. அது என்ன சார் ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோட ஒரு அனலிசிஸ் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ ரிசல்ட் வரப்போதா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் ரிசல்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருங்கண்ணா. உங்கள் ரிசல்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். அதாவது CA எக்ஸாமை பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு பேப்பரில் பாம்பு போடுவான் ஓகேவா. நல்லா வந்து பார்த்தோன்னா, அதாவது Group 1ல் ஒன்று, Group 2ல் ஒன்று ஓகே. இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பாம்பு போடுவான். எதுக்காகனா பாஸ் பர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க, அந்த ட்ராப்பில் சிக்கிடுவாங்க ஓகேவா. சிக்கிட்டு அவங்களுக்கே தெரியும், அடடா என்னடா இது நினச்சதோட இவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கே, மேபி வந்து பார்த்தீங்கன்னா Group 1ல் ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், Group 2ல் ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு கஷ்டமாக வந்திருக்கும் ஒரு பேப்பரு. அதில் நம்ம ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணிருப்போம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக தெரியும் என்னது இந்த பேப்பரில் ஒரு 25-30 தான் தேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும்னா மோஸ்ட்டாக ஒரு 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஆல்ரெடி தெரியும் ஓகே. அந்த மாதிரி பசங்களை நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறது, ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு கட்டா ஓகேவா. ஆல்ரெடி ரிசல்ட் விடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. இப்போ வேறு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு 3 எக்ஸாம் வருது. ஸோ வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டை விடுறதுக்கு டிலே ஆகுதுன்னா மறுபடியும் ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிசல்ட்டை பார்த்துட்டு அதில் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் கம்மியாக இருக்கும். இந்த சமயத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அமிர்தம் மாதிரி அது சூப்பராக யூஸ் பண்ணணும் ஓகே. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட்டு உள் மனசு சொல்லணும், அடடா நம்ம இந்த பேப்பர் ஒழுங்காக எழுதலை, நமக்கு இது போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் வந்து போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு, நம்ம என்ன பெருசாக அட்டன் பண்ணோம், ஒரு 2 சம் தானே அட்டன் பண்ணோம், இதுலேருந்து எப்படி பாஸ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அப்படி இல்லைன்னா 2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும். என்ன சார் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைக்கன்னா, நான் ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு சொல்கிறேன். பேலன்ஸ் 20% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருப்பான், அப்படி இல்லைன்னா ரொம்ப கிரேவாக இருப்பான்னு வச்சுக்கோங்களா. அதாவது எப்படி சொல்கிறது, மொத்தம் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலையும் நான் வந்து பார்த்தா 60க்கு மேலே எடுப்பேன்டா. நான் வந்து 3 டைம் வந்து ரிவிஷன் எழுதிட்டு போய் எக்ஸாம் எழுதிருக்கேன், ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதிருக்கேன், நான் எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. பிரச்சனையே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை ஓகேவா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் எழுதியிருப்பாங்க ஓகேவா. ஒரு 60 மார்க் 70 மார்க் எழுதியிருப்பாங்க, ஒரு லைட்டாக பதட்டத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஐயோ நான் எல்லாமே போட்டிருக்கேன், ஆனால் இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் தப்பாக போட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னா, இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் புரியாமல் வந்து மார்க் போயிடுச்சுன்னா ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படித்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இல்லைன்னா அண்டர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த பசங்களை பற்றி பேசலை. நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் சூப்பராக ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டேல வந்து வெளியே போங்க, மண்டே கூட ஏதாச்சும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் ஓகேவா. பட் சில பேருக்கு தெரியும் கண்ணா, சில பேருக்கு தெரியும் அவங்க ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா பண்ணதோட எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும், அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க 1-2 பேப்பர். அந்த மாதிரி பசங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறது தான், ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட்.
நல்லாவே மார்க் வரும்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, பிரச்சனை இல்லை. நல்லா வந்து பார்த்தோன்னா சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கோங்க, இல்லை ரொம்ப வந்து மண்டையில் பாசிட்டிவிட்டி ஏற்றிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு 3 நாள் ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ என்ன பண்ண சொல்கிறேன்னா, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்கேஸ் ஒஸ்ட்டு நடந்தனா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு 2-3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்டில் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை ஒரே ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரே ஒரு பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே அட்டெம்ப்டில் தெரியுங்க. ஏன்னா இப்போ டைமே இல்லை. ஓகேவா, இப்போ நாங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 அட்டெம்ப்ட் தான். ஸோ இன்கேஸ் ரிசல்ட்டு டிலே வருது, நான் ஃபெயில் ஆகிறேன்னா என்னால் கொஞ்சம் 2-3 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், 4 மாதம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைக்கன்னா ஆல்ரெடி இப்போ இருக்கிறது 60 நாள் தான் கையில். ஸோ இப்போ இருக்கிற அடிஷ்னல் இந்த 3 நாள் மார்ச் 1, 2, 3 ஓகேவா. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்கேஸ் ரிசல்ட்டு ஃபெயிலாக வந்தாலும் நீங்கள் இந்த 3 நாள் பண்ண ப்ரிப்பரேஷனில் ஒரு கான்ஃபிடென்ட்டோட பரவாயில்ல, என்னடா ரிசல்ட் இந்த டைம் போயிடுச்சா, இன்னும் 60 நாள் ஒரு எக்ஸாம் வருது, அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி 3 நாள் படித்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தில் நீங்கள் ஓடி போய் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா, நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனில் பண்ணி எக்ஸாம் எழுதுவீங்க. தயவு செய்து உங்கள் உள் மனசு ஃபெயில் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு கட் ஃபீலிங் சொன்னாலும் சும்மா ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தா 3 நாளைக்கு அப்புறம் ரிசல்ட்டு வந்துட்டு அதில் ஃபெயில் ஆகுறேன்னு அவன் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அழுது அதுக்கப்புறம் நான் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க கண்ணா. எனக்கு தெரியும் 80% என்ன சார் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்க, எனக்கு உங்கள் வீடியோவே பிடிக்கல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் இதை தான் பண்ணேன். ஓகேவா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் அப்போ நான் எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதினேன். எனக்கு காஸ்டிங்கில் பயம் கண்ணா. ஓகேவா, காஸ்டிங்கில் பயம். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் அதாவது ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணல. ஒரு 10 நாள் 15 நாள் கொஞ்சம் ஜாலியாக இந்த ஜிஎம்சிஎஸ் ஐடிடிலாம் போயிட்டு இன்னொரு 15வது நாள்லேருந்து நான் காஸ்டிங் எடுத்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணுறதுனா அப்படியே எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகேவா, ப்ரிப்பேர் பண்ணேன். பட் எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துருச்சு. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணனால என் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேவா, பட் இன்கேஸ் நான் வந்து ஃபெயில் ஆகிருந்தேன்னா எனக்கு அந்த ஒரு 15 நாள் நான் ப்ரிப்பேர் பண்ண கான்ஃபிடென்ட்டில் ஈஸியாக உட்காந்து எழுதியிருப்பேன். இன்கேஸ் நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் வந்து போயிட்டு ஃபெயில் ஆகும் பட்சத்தில் என்னால் மனசு தாங்க முடியாது. மறுபடியும் என்னடா இது படிக்க ஸ்டார்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 80% ஆஃப் த பீப்புள் ஹோப் இருக்கட்டும். ஓகேவா, கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஜென்யூனாக தெரியுது நம்ம ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஸோ உங்கள் அண்ணனா நான் வந்து சொல்கிறேன், இது வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நெகட்டிவாக பேசுகிறதுக்குனா இல்லை. ஸோ இன்கேஸ் நான் வந்து பார்த்தேன்னா இந்த அப்ரோச் தான் எடுப்பேன். ஓகே, நான் வந்து இன்டர் படிக்கிறேன்னா இந்த அப்ரோச் தான் எடுப்பேன். ஸோ உங்களையும் நான் தான் சொல்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் உங்களோட கையில் இருக்குது, நான் வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பாசிட்டிவாக கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஜென்யூனாக எஃபர்ட் போட்டுறீங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் எஃபர்ட் போடலைன்னா கவலையே பட தேவையில்ல. ஓகேவா, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வேணும்னா 1 லட்சம் கொடுத்தா தான் எனக்கு கொடுப்பான். ஓகேவா, ஸோ 1 லட்சம் கொடுக்கல, நான் 10,000 தான் கொடுக்குறேன், எனக்கு அவன் ஆப்பிள் ஃபோன் தரமாட்டான்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். ஓகேவா, நீ ஆப்பிள் ஃபோனு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சிஏ கோர்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு நீ வாங்குற. ஓகேவா, அதுக்கு நீ 1 லட்சம் பே பண்ணு. 1 லட்சம்னா உன்னோட எஃபர்ட்டை சொல்கிறேன். 1 லட்சம் பே பண்ணலையா, பரவாயில்ல, அவன் ஆப்பிள் ஃபோன் தர தேவையில்ல, நீ மறுபடியும் சம்பாரிச்சு போயிட்டு வாங்கு. இதுக்கெல்லாம் அழுதா எப்படி? ஓகேவா, ஸோ அதனால தான் நீ இன்கேஸ் வந்து நல்ல எஃபர்ட் போட்டுக்கணும், கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்லா போய் தூங்குங்க. இன்கேஸ் எஃபர்ட் போடலையா பிரச்சனையே இல்லை, நமக்கு தான் டைம் இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் வந்து சூப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஐடியலி இந்த வீடியோவை நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும், ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே கூட நான் போடலான்னு இருந்தேன். பட் பரவாயில்ல, சரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவை சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் கண்ணா. மார்ச் 4 ஃபவுண்டேஷன் பசங்க, இன்டர் பசங்க. ஃபவுண்டேஷன் பசங்களுக்கு கூட ஓகே இருக்கிறது 4 பேப்பரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளில் சூப்பராக படிச்சதுனா இன்டர் பசங்களுக்காக நான் கொஞ்சம் அடிஷ்னலாக கேட்டுக்கிறது இதுதான். ஓகே, அவ்வளோதான் கண்ணா. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் நான் ப்ராக்டிக்கலாக பேசணும்னு நினச்சேன். அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே நிறைய மேரத்தான் போடுறேன். ஓகே, ஆல்ரெடி வந்து நம்ம சிஏ ப்ரோ சேனலில் மேரத்தான் இருக்கும், அக்கௌண்ட்ஸுக்கு, லாக்கு, ஆடிட்டுன்னு சொல்லிட்டு. இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டு பென்லாம் எடுத்து வைக்காமல் படம் பார்க்குற மாதிரி எப்படி சொல்கிறது, நல்லா ஷோப்பாவில் உட்காந்து மேரத்தானை பாருங்கள். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. ஓகே சார், அதுக்கப்புறம் நான் இன்னொரு சர்ப்ரைஸ் வீடியோ சொல்கிறேன். ஓகேவா, என்ன சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஸ்டே டியூன்ட். ஓகே, அதாவது வந்து சிஏ ப்ரோஸ் சேனலை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க க்ளோஸாக.
இந்த சர்ப்ரைஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர் பசங்க, அதாவது எய்தர் எப்படி சொல்கிறது, நீங்கள் மேலே எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் இருக்குது. இன்னொரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ மேபி என்னடா இது இவன் இந்த மாதிரி பேசலாம்னு நினைப்பீங்க. பட் என்னன்னா உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் டேப்லெட் கசக்க தான் செய்யும், பட் அது போட்டால் தான் என்ன ஆகும்னா உடம்பு சரியாகும். ஓகேவா, அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.